டேட்டிங் ஆலிஸ் பெரஸ் எபிசோட் 3. ஆலிஸ் வந்து எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுத்திருப்பா. சாரே வந்து பாராட்டி பரவாயில்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதுக்கெல்லாம் காரணமே வந்து ட்ரிப் தான். அதனால ட்ரிப் கிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லியிருப்பா. மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்கா ட்ரேக் என்ன பண்ணுவான் என்ன இதுன்னு. போன வாரம் வெயிட் பண்ணும்போது ட்ரேக் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாள். கிளம்ஸியா இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் பிடிக்காது, பட் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு ஆலிஸ் அப்படி இப்படின்னு. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு எங்க போறா நம்மளை விட்டு, நம்ம தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. அவளுடைய அப்பார்ட்மெண்ட் போய் பார்க்கும்போது ட்ரேக் வந்து எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. எங்க போற ட்ரேக், ஒரு வாரம் இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ எங்க கிளம்புற அப்படின்னு கேட்குறா. பட் அவன் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டேங்கிறான். இது இப்போதைக்கு வேண்டாம் ஆலிஸ், உன் லைஃபை பாரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். நான் கிளம்புறேன் அப்படின்னு ட்ரேக் சொல்றான். ஆலிஸ் வந்து என்ன உனக்கு பிடிக்கலையா, ஏதாவது பிரச்சனையா, நான் தப்பு பண்ணிட்டேனா, ப்ளீஸ் ட்ரேக் என்கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லு அப்படின்னு வந்து ஆலிஸ் சொல்றா. அப்பயும் வந்து கேப் டாக்ஸி கிட்ட சொல்றான் இந்த பிளேஸ்க்கு போகணும் அப்படின்னோடனே ஆலிஸ்க்கு கோவம் வந்து போறதா இருந்தா அப்படியே போயிடு, இதுக்கப்புறம் உன் லைஃப்ல நான் கிடையவே கிடையாது. அப்போ ஒரு நிமிஷம் நிக்கிறான். அப்போ வந்து ஆலிஸ் ப்ளீஸ் எதுவாக இருந்தாலும் சொல்லு, பேசிக்கலாம், இப்படி பண்ணாதன்றான். பட் வந்து ட்ரேக் வந்து இப்போதைக்கு இதுதான் கரெக்ட், இனி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி போயிடுறான். இவ பின்னாடியே வரா. ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு ரொம்ப கெஞ்சுறா. அவன் போனோடனே ரோட்லயே உட்காந்து அழுகுறா. இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த இடத்துக்கு வந்து ஆயாவும் ஷீனும் வந்துடுறாங்க. ஆயாவோட மடி மேல படுத்து இவ ரொம்ப அழுகுறா, ரொம்ப தேம்பி தேம்பி அழுகுறா. ஏன் அப்படி பண்ணா, அவளால முடியாம ரொம்ப அழுகுறா. ஷீனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அப்ப வந்து ஷீன் பார்த்து டிஷ்யூ பேப்பர் தூக்கி அடிக்கிறாங்க. எல்லாம் உங்களால தானே நடக்குது, உங்களோட நேச்சரே இப்படிதான் அப்படின்னு சொன்னானே ஷீன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்குறான். அப்போ வந்து ஆயா ஒன்றும் இல்லை, சரியாயிடும் சரியாயிடும், நான் வேணா உனக்காக ட்ரேக் கிட்ட பேசிடுவான், தேவையில்லை, அவன் இல்லைன்னா என் வாழ்க்கை நகராதா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அழுகுறா. அவளை வந்து யாராலுமே கன்சோல் பண்ணவே முடியல, அந்த அளவுக்கு அவள் அழுகுறான். அப்போ வந்து அந்த இடத்துக்கு கே வரா. கே பார்த்துட்டு ஷீன் அப்படியே ஸ்டன்னாகி நின்றுடுறான். அப்போ வந்து ஆயா சொல்கிறேன் உன் எக்ஸு தானே அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். அதுக்கப்புறம் செல்வா நம்ம எல்லாம் வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயா வந்து ஏலிஸை கூட்டிட்டு போயிடுறா. அந்த இடத்துல ஷீன் இருக்கான். அப்போ வந்து கேட்குறான் நீ போலே அவங்க கூட அப்படின்னு ஷீனை பார்த்து கேட்குறான். ஏன் நான் இருக்கிறது உனக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கா? அப்படி இல்லை, நீங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ், அவளுக்காக தான் வந்திருக்கீங்க, ஸோ அதனால கேட்டேன். ஷீனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. கே வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம ஷீனை பார்த்து நான் பார்த்த அதே ஷீன் தானா நீ, இல்லை மாறிட்டேன்னு கேட்குறான். அவன் கொஞ்சம் யோசிச்சுட்டு இல்லை இல்லை நான் மாறலாம் இல்லை, அதே ஷீன் தான் அப்படின்னு சொன்னோடனே கே வந்து அங்கேருந்து இங்கே வரா. அப்போ வந்து அவளை பார்த்துட்டு ஷீன் சொல்றான் நீ ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப மாறிட்ட அப்படி இப்படின்லாம் சொல்றான். அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ வந்து நம்ம திருப்பி ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஃப்ளாஷ்பேக்லாம் ஞாபகம் வருது. அவங்க லவ் பண்ணும்போது பேசின வேர்ட்ஸ் அதெல்லாம் ஞாபகம் வருது. ஷீனும் ஒத்துக்கிறான். அப்போ வந்து ஷீன் சொல்றான் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்றான். கேயும் ஆமா நானும் தான் அப்படின்னு சொல்றான். திருப்பி வந்து ஆலிஸையும் ஆயாவும் தான் காட்டுறாங்க. வெளியில கூட்டிட்டு போனாவது சமாதானம் ஆயிடுவா அப்படின்னு ஆயா நினைச்சா. பட் அங்க போய் உட்காந்து அவள் அழுதுட்டே இருக்கா. அவள் அழுகிறது பார்த்து ஆயாக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயி அவளுக்கே அழுக வந்துருது. நான் ட்ரேக் இன்னொரு வாட்டி பார்த்தேன்னா அவன் மூஞ்சிலே ஒரு குத்து விடுவேன், நீ அழாத பெஸ்டி ப்ளீஸ் அப்படின்னு சொல்றா. நீ இப்படி இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு, நீ இப்படி கிடையாது இல்லைன்னு சொல்லி அவளும் சேர்ந்து அழுறா. திருப்பி வந்து ஃபியூச்சர் காட்டுறாங்க. ஏலிஸையும் ட்ரேக்கையும் காட்டுறாங்க. அப்போ வந்து ஏலிஸ் இதெல்லாம் பிடிக்கல ட்ரேக், எனக்கு விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரா. அவன் பின்னாடியே வந்து ட்ரேக் வந்து ஏலிஸை கிஸ் பண்ணிடுறான். அப்படியே ஸ்டன் ஆயிடுறான். அது போய் வந்து ஆயா கிட்ட சொல்றான். ஆயா அதை பெருசாவே எடுத்துக்கல. ஏன் அவன் அப்படி பண்ணியிருப்பான், இப்போ அவனுக்கு என்ன பிரச்சனை, இப்போ எதுக்கு என் லைஃப்ல திருப்பி கம்பேக் கொடுக்கலாம், என்னோட பாய் ஃப்ரெண்ட் ட்ரிப்பு தான், அவனுக்கே அது புரிய மாட்டேங்குது அப்படின்னு ஏலிஸ் சொல்றா. அப்போ வந்து ஆயா சொல்றேன் நான் எதுவும் தப்பா சொல்லலை, பட் வந்து யோசிச்சு பாரு, திருப்பி அவனை பார்க்கும்போது மேபி அவனுக்கு அந்த லவ்லாம் ஞாபகம் வந்திருக்கும், அதனால அவன்கிட்ட அவன் நடந்திருப்பான். அவன் ரொம்ப நேரம் அதே பேசிட்டு இருக்கா. ஆயா வந்து பெருசா எதுவுமே கவனிக்காதனால ஆயாவை பத்தி கேட்கிறான். சரி ஓகே, நீயும் கென்ட்டு பிரேக்கப் பண்ணீங்கல்ல, ஏன் அவன்கிட்ட நீ திருப்பி பேசக்கூடாது? அப்போ வந்து ஆயா வந்து சொல்றான் ஜஸ்ட் 3 months தானே ஆகுது பிரேக்கப் பண்ணி, கொஞ்ச நாள் போட்டோம், நானே பேசுறேன் அப்படின்னு சொல்றா. கூட இருக்கிற வந்த கஸ்டமர்ஸ்லாம் கூட அதான் சொல்றாங்க, அவங்க சொல்றது எனக்கும் ரைட்டுன்னு தோணுது அப்படின்னு. ஆயா வந்து சரி நான் அதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஃபிளாஷ்பேக் கட்டுறாங்க. ட்ரிப் கிட்டையும் வந்து அவள் அழுது புலம்புறா. அப்போ வந்து ட்ரிப் வந்து அவளை சமாதானப்படுத்துறதுக்காக ஒரு ஐஸ்கிரீம் கொடுக்குறான். அதை ஓப்பன் பண்ண முடியல, இந்த ஐஸ்கிரீம் கூட ஏன் இப்படி பழி வாங்குதுன்னு சொல்லிட்டு அழுகுறா. அவன் அதை ஓப்பன் பண்ணி கொடுக்குறான். இது இவ்வளோ மெல்ட்டா இருக்கு, அதுக்கும் அவள் அழுகுறான். அவன் எடுத்துட்டு வந்து ஸ்பூன் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். கொடுத்துட்டு சாப்பிட்டோன்னே அவள் வந்து இது ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்னு சொல்லிட்டு அழுகுறா. அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ வந்து சொல்றான் நீ வெளியில எங்கேயாச்சும் போனீங்கன்னா நார்மல் ஆயிடுவேன், நீ வேணா வாயேன் நம்ம மூவி போகலாம் அப்படின்னு எலிஸை பார்த்து ட்ரிப் கேட்குறான். அவளுக்கும் ஓகே நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு நினைக்கிறா. ஸோ ரெடி ஆகிறதுக்காக அவளுடைய அப்பார்ட்மெண்ட்ல இருந்து தான் அவள் போறா. அப்போ வந்து கே வந்து சொல்றான் இது நான் கேட்கணும்னு இல்லை, பட் நான் கேட்குறேன் உனக்கும் ட்ரேக்குக்கும் என்னாச்சு, பிகாஸ் போன வாட்டி ஆயா வந்திருந்தால நீ ரொம்ப அழுத நான் பார்த்தேன்,
ஆலிஸ் வந்து சிம்பிளா எங்களுக்குள்ள செட் ஆகல, ஸோ நாங்கள் பிரேக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னு முடிச்சிடுறா. அப்போ வந்து கே வந்து கூப்பிட்றா, இங்கே வா, இங்கே வந்து உட்காரு, வைப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. சரி என்னாச்சு சொல்லுன்னும் போது, நீ கவலைப்படாத, நம்ம 2 பேரும் ஒரே ரூம்ல இருக்கோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ், உனக்கு யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணாது, உனக்கு ஏதாவது தோணுச்சுன்னா நான் எப்பவுமே கூடவே இருப்பேன் அப்படின்னு கே சொன்னோடனே ஆலிஸ்க்கு ஒரு மாதிரி மெல்ட் ஆயிடுது அவள் ஹார்ட்டே. ஸோ ஸ்வீட் அப்படின்ற மாதிரி ஆயிடுறா. ஓகே தேங்க்ஸ், ஓகே ஓகே லேட் ஆகுது பாரு, நீ ஜாலியாக பார்த்து போயிட்டு மூவி என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்னு கே சொல்கிற. ஆலிஸும் சரி சரி அப்படின்னு சிரிச்சுட்டே போகிறா. அங்கே போனால் ஆலிஸும் ட்ரிப்பும் போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவளுடைய கை ரொம்ப கோல்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கை பிடிக்கிறான். ஆலிஸ் வந்து என்ன பண்ணுற, அது வந்து ஆக்சுவலி அவன் ஊதி விடுறான். அதை பார்த்தோன்னே ஆலிஸ்க்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அங்கேருந்து ஃபியூச்சர் காட்டுறாங்க. ஒரு மெசேஜ் வந்திருக்கும் அவளுக்கு, இந்த மாதிரி டின்னருக்காக கூப்பிட்டுருப்பாங்க ஒரு லேடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்திருப்பான். பார்த்தா அந்த இடத்துல ட்ரேக் இருந்தோடனே இவளுக்கு கடுப்பாயிடும். உனக்கு வேற வேலையா இல்லையா, நீ தானே அது, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு கேட்டிருப்பான். அவன் வந்து சிம்பிளா, நான் தான் சொன்னேன்ல ஜஸ்ட் டேட் அப்படின்னு அவன் சொல்லுவான். அவன் ஒரு மாதிரி கடுப்பாயி மனசுலயே ட்ரிப்பை திட்ட ஆரம்பிச்சிருவாடி. எப்போதாண்டா வருவேன், 3 நாள், ஐயோ நான் இன்னும் எவ்வளவுதான் கஷ்டப்பட போறணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அவளை பார்த்துட்டே வந்து ட்ரேக் சொல்லுவான், நீ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்க, ஃபர்ஸ்ட் விட இப்படிலாம் இருந்தாதான் ஒரு வேளை ட்ரிப்புக்கு பிடிக்குமோ அப்படின்னு கேட்பான். அப்போ வந்து ஆலிஸ் சொல்வா, நான் எப்படி இருந்தாலும் என்னவா இருந்தாலும் ட்ரிப்புக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவான். மேபி இருக்கலாம் அப்படின்னு வந்து ட்ரேக் சொல்லுவான். அப்போ வந்து ஆலிஸ் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் அவன் நோட் பண்ணிட்டு ஒன்னொன்னா சொல்லுவான், ஓ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ வந்து ஆலிஸ் திமுறா, உனக்கு இதை பத்திலாம் தெரியவே தெரியாதா, இதுதான் ஃபேஷன்னு சொல்லுவாங்க, இப்போ நான் அவங்களுக்கு கால் பண்ணுவேன், அவங்க வராங்கன்னா ஓகே, அவர் வேலை அவங்க வரலன்னா நான் கிளம்பிடுவேன், இங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படின்னு ஆலிஸ் சொல்லி கால் பண்றா. அந்த ஃபோன் வந்து பிரேக் கிட்ட தான் இருக்கு. பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு, அவங்க ஃபோன் கூட நீ தான் வச்சிருக்கியா, ஆமா இது பேர் தான் ட்ரஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அப்படின்னு ட்ரேக் சொல்றான். ஆலிஸ்க்கு ஒரு மாதிரி கோவம் வந்து, ஓ ட்ரஸ்ட், நீ பேசலையா அதை பத்தி. அங்கிருந்து நமக்கு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. ஆலிஸை கன்சோல் பண்றதுக்காக ட்ரிப் வந்து அவளுக்கு ஃபுட் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டு இருப்பான். அப்போ வந்து அவளுக்கு அந்த ஃபுட் சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, பட் எனக்கு இதே மாதிரி வேணும் ட்ரிப் அப்படின்னு சொல்லி அவள் அடம் பிடிப்பா. இவனும் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அவளுக்காக அவன் செஞ்சு கொடுப்பான். அப்போ வந்து ஒரு ரிமைண்டர் வரும், அது பார்த்து அவளுக்கு மூஞ்சே ஒரு மாதிரி ஆயிடும். அப்போ அவன் செஞ்ச இடத்துல வந்து கொடுத்துட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லி தருவான். இவ வந்து யோசிக்காம எடுத்து வாயில வச்சுட்டோன்னே அவளுக்கு புண்ணாயிடும், சூடா வாயில வச்சிருப்பான். ஐயோ சாரி, நீ என்கிட்ட சொல்லவே இல்லை ட்ரிப் அப்படின்னு சொல்லுவான். சாரி சாரின்னு சொல்லிட்டு அவன் டூத் பேஸ்ட் எடுத்துட்டு வந்து கொடுப்பான். அதை பார்த்துட்டு இப்ப என்ன நீ பல்ல விளக்க சொல்றியா, அப்படி கிடையாது, அடிபட்டிருக்குன்னு சொன்னல, அந்த இடத்துல நீ வச்சின்னா கொஞ்சம் எரிச்சல் கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப அது கையில தடவிட்டு இங்க இங்க அடிபட்டிருக்கா, இங்க அடிபட்டிருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவளோட ரிப்ஸ்ல அடிபட்டிருக்கா அவ சொல்லியிருப்பான். சோ அப்படியே 2 பேரும் அப்படியே உறைஞ்சு போய் நின்னுறாங்க. அப்ப வந்து ஏலிஸ்க்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, நீ யாரையாவது கிஸ் பண்ணிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது அவன் ஒரு மாதிரி என்ன சொல்றதுன்னு தெரியாம இருப்பான். இல்ல நீ ஆன்சர் பண்ண வேண்டாம், நான் போறேன் வாஷ்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பின்னாடில இருந்து ட்ரிப் வந்து ஹக் பண்ணுவான். இது வரைக்கும் லைஃப்ல அப்படி ஒரு விஷயம் நடந்ததே இல்லை. நான் ஒரு கேர்ள்காக வெயிட் பண்ணிருக்கேன், என் மனசு புரிஞ்சுக்கிற கேர்ள்காக. என் கசினை அவ எப்போ பிரேக்கப் பண்ணிட்டு என்ன அவ எப்போ பாப்பாளோ அதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லுவான். அவங்க 2 பேரும் ஹக் பண்றத அவனோட இன்னொரு கசின் பாத்துருவான். டோஃபர் பார்த்து, இரு நான் போய் அங்கிள் கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து மேல ஸ்டெப்ஸ்க்கு ஓடி போயிடுவான். இவங்க 2 பேருக்கும் என்ன பேசுறதுன்னே தெரியாது காட்டுவாங்க. அப்ப ஆலிஸ் வந்து ஒரு மாதிரி காண்டாயி அவகிட்ட இருக்கிற ஜூஸையும் குடிச்சிருவா, ட்ரேக் கிட்ட இருக்க ஜூஸையும் குடிச்சிட்டு அவ பாட்டு நடந்து போவா. அப்போ வந்து திருப்பி ட்ரேக் வருவான். அவ ஒரு மாதிரி கத்த ஆரம்பிச்சிருவா, நான் உண்மையாவே பேசுறேன் ட்ரேக், எனக்கு நீ வேணாம், எனக்கு உன்னை பிடிக்கல, என்னோட பாய் ஃப்ரெண்ட் ட்ரிப்பு தான் அப்படின்னு கத்துனோடனே அவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடும் ட்ரேக்குக்கு. இவ பாட்டு நடந்து போயிடுவா. அப்ப வந்து ஆலிஸ் வந்து வேணாம்னு சொல்லிட்டு போயிருப்பான்ல ட்ரேக் டாக்ஸி எடுத்துட்டு, அது காட்டுறாங்க. அங்க இருந்து போயிட்டு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல உட்காந்துட்டு அவன் அழுதுட்டு இருப்பான். அதை அவன் நினைச்சு பாக்குறான். இதோட தான் இந்த எபிசோட் முடியுது.